தங்கமோ வைரமோ எதுவும் இல்லாத கடலுக்கு நடுவே இருக்கும் இந்த சிறிய 2 கற்களுக்காக ஜப்பான் 5000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதற்கென செலவழிக்கும் தொகையும் உயர்ந்துட்டு வருது. இந்த கற்கள் 2 சாதாரணமான கற்கள் தான். ஆனா இதனை ஜப்பான் பாதுகாப்பதன் பின்னால் காரணங்கள் நிறைய இருக்கு. தங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கவும் அதன் மூலமாக பலனடைகவும் தான். சர்வதேச கடல் சட்டப்படி ஒரு நாடு தன்னுடைய நிலத்தில் இருந்து சுமார் 370 கிலோமீட்டர் வரைக்கும் கடலை தனக்கு சொந்தமான எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று சொந்தம் கொண்டாட முடியும். இதனால் அந்த பகுதியில் இருக்கும் மீன்கள், எண்ணெய், தாதுக்கள் அனைத்தையும் அந்த நாடே பயன்படுத்தலாம். இந்த 2 கற்களை பாதுகாப்பதன் மூலம் அதுதான் தன் நாட்டின் கடல் எல்லை என்று கூறி வருகிறது. இதனால் கரையில் இருந்து என்பதை விட அந்த கல்லில் இருந்துதான் ஜப்பான் அடுத்த 370 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள வலைகளை பயன்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 2 தமிழ்நாடு அளவு தொலைவுகளை கடல் எல்லையா இதன் மூலம் ஜப்பான் சொந்தம் கொண்டாடுகிறது. ஒகினோ டோரிஷிமா எனப்படும் இந்த பகுதியே தீவு என்றே ஜப்பான் குறிப்பிட்டு வருது. ஆனா கொரியா, சீனா போன்ற நாடுகள் அது பாறை மட்டுமே, தீவு இல்லை என தொடர்ந்து வாதிட்டு வருது. இந்த கல்லானது ஜப்பான் கரையில் இருந்து 1700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஒருவேளை இந்த கல் கடலில் மூழ்கினால் ஜப்பானின் கரையாக இதனை கருத முடியாது. அதனால் தான் இதனை பாதுகாக்க ஜப்பான் அதிக செலவுகளை செஞ்சுட்டு வருது. ஆனா அங்கேயுள்ள மீன் வளம், எண்ணெய் வளம், முத்துக்கள், பிற கனிமங்களின் உற்பத்தி மூலம் இந்த செலவை ஜப்பான் ஈடுகட்டிவிடும்.